ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பாஸ்மதி அரிசி 200 வழக்கில் ஒரு வழக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறோம். இதை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். இப்போ நம்ம பன்னீர் பிரியாணிக்கு பன்னீர் கட் பண்ண போகிறோம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பன்னீர் பிரியாணிக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 2 பூ பட்டை, 2 பட்டை, கிராம்பு 3, ஏலக்காய் 2, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் கூட இருக்கட்டும். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன். இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வானலியை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகவும் நம்ம பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகவும் இந்த மாதிரி பொன்னிறமாக வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு நெய் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூ எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், நம்ம அந்த புதினா போட்டுறணும். ஆனியனோடையே புதினாவும் போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். பேஸ்ட்டாக போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கவும், தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறோம். இப்போ வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசால் பொடியெல்லாம் போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி லைட்டாக கொஞ்சமாக போடணும். பொடி போட போகிறோம். மல்லிப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடும். கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன். பொடி 1/2 ஸ்பூன். மிளகாய் பொடி, தயிர் 1 ஸ்பூன். இதை நல்லா பெரட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி, பன்னீர், இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிடும். ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம போடுவோம். அளவு நம்ம இப்போ உப்பு போடுவோம். இப்போ தண்ணி வந்து நம்ம ஓரளவுக்கு அரிசி எடுத்தோம். அதுக்கு நம்ம வந்து 1.5 வழக்கு தண்ணி ஊற்றுவோம்.
இந்த மாதிரி நல்லா கொதி வர்றப்ப நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த குக்கரை மூடி வச்சிருவோம். மூடி விசில் போட்டு ஒரு விசில் வரவும் சின்ன அடுப்பில் வைக்கணும். சின்ன அடுப்பில் வச்சு ஒரு விசில் விடவும் ஆஃப் பண்ணிடுவோம். பன்னீர் பிரியாணி விசில் அடங்கிடுச்சு. திறந்து பார்ப்போம். கமகமன்னு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டாக பெரட்டி விடணும். இப்போ நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி.